கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மறந்து கூட நீங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க தஞ்சாவூர்ல வாக்களிப்பதற்கு நம்முடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் உங்களை நாடி நம்முடைய கருத்து முழுதானவர்களுக்கு வாக்குகளை கேட்டு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார். பெண்களுக்கு பாதுகாப்பை தருகின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய நாயகத்தினுடைய தலைமையிலே நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையிலே ஆட்சி அமைக்கின்ற போது நல்ல மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். மக்கள் வாழ்வாதாரம் சிறக்கும், நீர்நிலைகள் நீர் நம்பி வழியும், விவசாயம் செழிக்கும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழும். இன்றைக்கு இந்த தஞ்சாவூர் எங்களோடும் சுற்றுச்சூழலாக காட்சிகளை உருவாக்கிய இந்த திமுக அரசுக்கு நாம் விடை கொடுக்க வேண்டும். தாமரையை மதம் செய்ய வேண்டும். அன்பான வாக்காளர் பெருமக்களை உங்களை நாடி உங்களை தேடி உங்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உருவாக்க, குழந்தைகளுக்கு உள்ளற்ற கலாச்சாரத்தை உருவாக்க, சாராயம் விற்கின்ற இந்த நாட்டை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த அன்புக்குரிய மக்களை மறந்து விடாதீர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. தஞ்சை வாக்காளர் பெருமக்களே, நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தஞ்சையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின்
உங்களின் சின்னம் தாமரை சின்னம். அண்ணா நீங்க கொஞ்சம் இறங்கிக்கிறீங்களா? உங்க தலை வருது சைட்ல. அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். தஞ்சை வளமையாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கனவை நினைவாக்கிட உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களோட பொருளாதார சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இது அன்புவாதனர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் உங்களிடம் தாமரை சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மேலான வாக்குகளை நீங்கள் வீணாக்காமல் சற்றும் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடாமல் தாமரை சின்னத்திற்கு
நிச்சயமாக
ஒருவன் தன்னை தகர்த்திட்டு தமிழ் என தலைவன் கிடைக்குது கொஞ்சம் லேட்டா முடிப்போங்க கொஞ்சம் லேட்டா முடிப்போங்க பிரச்சனை அது போதுண்ணா பிரச்சனை அது எலிபேட் ஓடிட்டு இருக்கு அவசப்பட்டாங்க வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தஞ்சை பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எனக்கு தாமரை சின்னத்திலே நீங்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து நம்மை வெற்றி பெற வைப்பது ஒன்றே குறிக்கோள் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு நிச்சயமாக இந்த முறை தஞ்சையிலே நாம் வெற்றி பெறுவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த வெற்றியை உறுதி செய்வதற்காக எவ்வளவு அதிகமான வாக்குகளிலே நாம் வெற்றி பெறப் போகின்றோம் என்பதை உறுதி செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில முன்னாள் தலைவர், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்டு உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அதுக்கு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த கொடி மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டீங்கன்னா எல்லா சொந்தங்களும் தூரத்தில் இருக்கிறவங்க கூட பார்ப்பாங்க. அன்பான வேண்டுகோள், பெரிய கொடி இருக்கிறவங்க சைடுக்கு போயிருங்க, கொடி இருக்கிறவங்க கொஞ்சம் கீழே இறக்கிருங்க. அன்பு சொந்தங்களே, தஞ்சாவூரை பொறுத்தவரை ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. நெல் களஞ்சியத்தினுடைய தலைநகராக, தமிழக கலாச்சாரத்தினுடைய தலைநகரமாக, நமக்கெல்லாம் உணவோடு கூடிய விவசாய பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மக்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். கடந்த 5 ஆண்டு காலமாக எப்பொழுது தேர்தல் வரும், எப்பொழுது தேர்தல் வரும், எப்பொழுது தேர்தல் வரும் என்று காத்துக் கொண்டிருந்தோம். 5 ஆண்டு காலமாக பொறுமையாக எத்தனையோ விஷயங்களை சகித்துக் கொண்டோம். பெண்களுக்கு எதிராக அதிகரிக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை, பெருவெங்கும் கஞ்சா, அரசு பள்ளிக்கூடத்தினுடைய அவல நிலைமை, ஒரு அரசு பேருந்தில் தாய்மார்கள் ஏறி பயணம் செய்தாலும் கூட அவர்களை கேவலப்படுத்தி ஓசி என்று சொல்வது, அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ பெரும்பாலும் நம்முடைய கைக்கு சிக்காமல் தேர்தல் என்று மட்டும் வந்துவிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, மாநகராட்சி நகராட்சியினுடைய தரமெல்லாம் கெட்டு போய் நாம் இவ்வளவு வரி கொடுத்தும், இவ்வளவு சொத்து வரி கொடுத்தும், இவ்வளவு நீருக்கு வரி கொடுத்தும், கரண்ட் பில்ல இத்தனை கட்டியும் கூட ஒரு குடிமகனுக்கு தேவையான மிக குறைந்தபட்ச வசதிகளை கூட அரசு செய்து கொடுக்க முடியாம கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு மோசமான சீர்கேட்டுடைய ஒரு ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றார். ஏதாவது பேசுறீங்கன்னா ஸ்டாலின் ஐயா ஒண்ணுதான் சொல்லுவார், நான் டெல்டா காரன் அப்படின்பார். ஐயா, டெல்டா காரன் என்று சொன்னால் உங்களை போல் இருக்க வேண்டும். உழைப்பவர்கள், மண்ணிலே கால் மிதிப்பவர்கள், விவசாய பெருமக்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், நாணயமாக நிற்கக்கூடியவர்கள்,
தமிழகத்தை எப்பொழுதும் முதன்மைப்படுத்தி பேசுபவர்கள் நம்முடைய டெல்டாக்காரர்கள். ஆனா இன்னைக்கு இந்த சிறுமிகள் 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள், அதை போக்சோ சட்டம் என்று சொல்லுவோம். தமிழகத்தினுடைய எந்த 5 ஆண்டு காலத்திலும் கூட இது போன்ற மோசமான ஒரு ஆட்சியை நாம் பார்த்தது கிடையாது. ஏன் உங்களுடைய தந்தை தாய் பார்த்தது கிடையாது? ஏன் உங்களுடைய தாத்தா பாட்டி பார்த்தது கிடையாது? உங்களுடைய தலைமுறையில யாரும் இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை பார்த்தது. அதனால்தான் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரே குரலோடு நின்று கொண்டிருக்கிறது. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை மாற்ற வேண்டியது மட்டுமல்ல, திமுக என்கின்ற கட்சியை வேரோடு மண்ணோடு சாய்க்க வேண்டும் என்கின்ற முடிவில தமிழகத்தினுடைய சொந்தங்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், கொங்கு பகுதியில, தென் தமிழகத்துல, சென்னை பக்கத்துல, வட தமிழகத்துல, மத்திய தமிழகத்துல, டெல்டா பகுதியில, பெரும் நகரத்துல, கிராமத்துல, எல்லா இடத்திலும் கூட மக்கள் பேசுவது ஒன்றே ஒன்று மட்டும்தான், எங்களை மரியாதையாக இந்த ஆட்சி நடத்தவில்லை, கொடுக்கக்கூடிய வரிப்பணத்திற்கு வேலைகள் நடக்கவில்லை, அரசியல் மீது எங்களுக்கு நம்பிக்கை போய்க் கொண்டிருக்கிறது. குடும்ப ஆட்சியாக கோபாலபுரத்தில் மட்டுமல்ல, உள்ளூர் பஞ்சாயத்து வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப ஆட்சி எல்லா பக்கம் எகிரிக் கொண்டிருக்கிறது. ஏன் இன்னைக்கு உங்களுடைய வேட்பாளர் எடுத்துங்க. இன்னைக்கு தமிழகத்தில் மாநகராட்சி இருக்கக்கூடிய மேயர் பெருமக்கள் எல்லாம் அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாதவங்க, லாயக்கு இல்லாதவங்க தான் அந்த பொறுப்புல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் மேயர் என்று சொன்னால் நம்மகிட்ட அம்மா இங்க நின்று கொண்டிருக்கின்றார்கள், இதற்கு முன்பு மேயராக இருந்தவங்க. ஒரு காலத்தில் மேயர் என்று சொன்னால் அந்த மாநகரத்தினுடைய முதல் குடிமகன், நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடியவர்கள், பண்பு மிக்கவர்கள், ஆன்மீகத்திலே நம்பிக்கை கொண்டவர்கள், எல்லாவற்றையும் தாண்டி அதிகாரத்தை சரியான முறையிலே பயன்படுத்தக்கூடிய மேயர் என்று சொல்வோம். ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களை வேட்பாளராக வைக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேர்காணல் நடத்துறாங்க. நான் எனக்கு யூகித்துக் கொண்டேன், தஞ்சாவூருக்கு எப்படி நேர்காணல் நடத்தி இருப்பார் என்று நினைத்து பார்த்தேன். ஸ்டாலின் ஐயா உட்கார்ந்து இருப்பாங்க, பக்கத்தில் TR பால் அவர்கள், அந்த பக்கம் துரைமுருகன் அவர்கள், 3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அநேகமா இந்த சன் ராமநாதன் உள்ள போயிருப்பார். ஸ்டாலின் ஐயா கேட்டிருப்பாரு, தம்பி தஞ்சாவூர்ல நீ நிற்பதற்கு என்ன தகுதி, எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு கேட்கிறேன்னு ஸ்டாலின் ஐயா கேட்டிருப்பார். ஐயா, என்னை விட தகுதி படைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே இல்ல, என்னோட தகுதியெல்லாம் சொல்றேன் கேளுங்க. தஞ்சாவூர் அருள் ஆனந்தம்பாள் நகரில் தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு சொந்தமான 55,000 சதுர நிலத்தை 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நிலத்தை ஒரு தனிநபர் பெயர்ல பட்டா போட்டு இன்னும் ஒருபடி மேல போய் அந்த நிலத்தினுடைய ஒரு பகுதியை தன்னுடைய சொந்த மனைவியின் மீது பதிவு செய்து அந்த வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் அந்த வழக்கு இருக்கு. கடந்த 1 வருட காலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை தமிழ்நாட்டினுடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இந்த இடத்தினுடைய சட்டப்பூர்வ நகல டாக்குமெண்ட் கொடுங்க என்று கேட்டும் கூட கொடுக்காம இருக்காங்க. ஐயா, இந்த ஹைகோர்ட்டுக்கு இந்த நிலத்தினுடைய டாக்குமெண்ட் போன அன்னைக்கு இவர் கைது செய்யப்படுவார். அன்னைக்கு, அடுத்த நாள் கூட கிடையாதுங்க, அன்னைக்கு டாக்குமெண்ட் போன உடனே ஸ்டாலின் ஐயா கேட்டிருப்பாரு, ஐயா தகுதி இருக்கு, இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கே அப்படின்னு. அடுத்தவர் சன் ராமநாதன் சொல்லி இருப்பார், அண்ணா இன்னும் நிறைய வச்சிருக்கேன், அரசு மிராஸ்தார மருத்துவமனையில உணவு கூடத்தை வச்சிருந்தேன், 2022 கான்ட்ராக்ட் முடிஞ்சது. ஐயா, ஒரு திமுக காரன், உண்மையான திமுக காரன், கான்ட்ராக்ட் முடிஞ்சு 3 வருஷம் அங்கேயே ஓசியில் உட்கார்ந்து இருந்தேன், வரி கொடுக்காம. எனக்கு கொடுக்கப்பட்டது 216 சதுரடி. ஆனா அந்த உணவகத்துல 22,000 சதுரடி அளவுல அங்கேயே உட்கார்ந்து இருந்தேன். என்னைக்கு திமுக அவருடைய வேட்பாளராக வேட்புமனு கொடுத்தாரோ அன்னைக்குத்தான் அரசு மிராஸ்தார மருத்துவமனையிலிருந்து இடத்தை காலி பண்ணார். உடனே ஸ்டாலின் ஐயா சொல்லியிருப்பாரு, தம்பி பரவாயில்ல, ஓரளவுக்கு தேறிட்ட, இன்னும் திமுகவோட ஸ்டாண்டர்டுக்கு வரலையாப்பா அப்படின்னு. ஐயா இன்னொன்னு வச்சிருக்கேன், இது 10 பாருங்க அடுத்து சொல்லியிருப்பார். தஞ்சாவூர் ஜெபமாலைபுரத்துல குப்பை கிடங்குல குப்பையை தரம் பிரிக்கக்கூடிய இயந்திரம் இருக்கும் என்று சொல்லி ஐயா 10 கோடி 61 லட்சம் ஊழல் பண்ண. தம்பி ஒரு 80 மார்க் கொடுக்கலாம், இன்னும் 10ல கம்மியாதான் இருக்கு. 80 மார்க் தான் கொடுக்க முடியும், இன்னும் 100 மார்க் வாங்கல. ஐயா இது 10 பாருங்க, 60 ஆண்டுகளாக இயங்கி வந்த ராஜராஜன் வணிக வளாகத்தை இடிச்சிட்டேன். உடனே ஸ்டாலின் ஐயா சொல்லியிருப்பார், என்ன இடிச்சு பட்டா போட்டு என்ன பண்ணேன்? ஐயா இடிச்சிட்டேன். அதன் பிறகு அங்கிருந்த 100 கடைகளையும் கூட சிறு குறு வணிக பெருமக்களை நடுரோட்டில் நிக்க வச்சேன். பரவாயில்லையே, பரவாயில்ல தம்பி தேறிட்டு. அடுத்து என்ன பண்ண? ஐயா அந்த 100 கடைகள் இருக்கிற இடத்துல 3 கடைகள் தாங்க ஐயா இப்ப இருக்கு. அந்த 3 கடை வந்தா கூட அவன் கமிஷன் கொடுக்கல, கரண்ட் கொடுக்காம இருக்கிறாங்க ஐயா அப்படிமா.
தம்பி 90 மார்க் வாங்கிட்டேன். 90 மார்க் வாங்கிட்டேன். ஐயா இன்னும் 10 மார்க்கு. ஐயா அது எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அடுத்து காட்டுவேன், அதுக்கு 10 மார்க். அடுத்து உங்களுக்கு தெரியும் ஐயா, திராவிட முன்னேற்ற கழகத்துல சில பேர் ஃப்ரண்ட் டோர்ல போய் சீட்டு வாங்குவாங்க. ஆனா இந்த சன் ராமநாதர் பின்னாடி வீட்டுல இருக்கக்கூடிய கதவை உடைத்து உள்ள போய் சீட்டு வாங்கினது உங்களுக்கு தெரியும். அருமை சொன்னீங்களே, ஒரு மாநகராட்சி மேயர் அவருக்கு ஒரு கவுன் கொடுப்பாங்க ஐயா, அந்த நகரத்தினுடைய முதல் குடிமகன் என்பதற்கான அத்தாட்சி. அவர்தான் நம்ம ஊரினுடைய முதல் குடிமகன், அவர் மீது மதிப்பு மரியாதை இருக்கும். அந்த கவனை போட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினுடைய காலில சாஷ்டாங்கமாக விழுந்த ஒரு மேயரை பார்த்திருக்கிறீங்களா? அதையும் கூட தஞ்சை மேயராக இருந்த சன் ராமநாதன் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஐயா தகுதி போதுமா? திமுக வேட்பாளராக இருப்பதற்கு தகுதி போதுமா? பாருங்க ஐயா, இப்படிப்பட்ட ஐயா இவங்க இல்ல. திருப்பூருக்கு போனேன், திருப்பூர் வடக்கு தொகுதியில பிரச்சாரம் பண்ண, யாருங்க திமுக வேட்பாளர் கேட்டேன். அது என்ன கேக்குறீங்க, நம்ம மேயர் தானே வேட்பாளர். ஐயா அந்த மேயர் மேல ஊர்ல இல்லாத குற்றச்சாட்டே இல்ல, நிலத்தை அபகரிச்சு அடுத்த லெவல், அவர் வேற லெவல். தினேஷ்குமார் அப்படிங்கிறவரை திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருப்பூர் வேட்பாளர். ஐயா ஒரு அறிவாளி இருக்கிறாரு, அறிவாளியா காட்ட வேண்டும் என்றால் அறிவாளிக்கு பக்கத்துல அறிவாளிகள் வைக்கணும். ஆனால் ஒரு முட்டாளை அறிவாளியா காட்ட வேண்டும் என்றால் முட்டாளுக்கு பக்கத்துல அடிமுட்டாளை வைக்கணும். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை அறிவாளியாக காட்ட வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேயர் எல்லாம் அடிமுட்டாளாக போட்டு அவங்க பக்கத்துல உதயநிதி பார்த்தா இந்த தம்பி பரவாயில்லையாட்டிருக்குது, இவங்களை விட பரவாயில்லையாட்டிருக்குன்னு சொல்வதற்காகவே தமிழகத்தினுடைய மேயர் பெருமக்கள் இந்த மாதிரி போட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க ஐயா. ஏன் இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை இப்ப உள்ள போனீங்கன்னா உடைந்து வலிந்து வெளியே போய் கொண்டிருக்குது. இப்ப போனீங்கன்னா 1020 கோடி ரூபாய் அம்மா சொன்ன மாதிரி படிப்படியாக நம்முடைய தஞ்சையில ஸ்மார்ட் சிட்டிக்கு பணத்தை கொடுத்தும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பணியை செய்துவிட்டு விட்டு சென்ற பணியை எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரங்கு அப்பத்தை தின்பதை போல் தின்பு வைத்திருக்காங்க. அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. மோடி ஐயா வந்து தஞ்சாவூரை பார்த்தா அவரே வாழ்க்கையை வெறுத்துருவார். எவ்வளவு பணம் கொடுத்து ஐயா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போன ஆண்டு மட்டுமே 84 லட்சம் பேர் வந்திருக்கிறார். தமிழகத்துல 2வது அதிகமாக வந்த ஒரு இடம் தஞ்சை பெரிய கோயில், முதல் வந்து மகாபலிபுரம் ஐயா. அத்தனை பேர் வர்றாங்க. ஏதாச்சும் ஒரு சுத்தத்தை நம்ம வச்சிருக்கோமான்னு பாருங்க ஐயா. அடிப்படையில நாம் சுத்தமானவர்கள். ஆனா மாநகராட்சியோ நகராட்சியோ பாருங்க ஐயா, குப்பையில தான் இன்னைக்கு காசு, குப்பையில தான் காசு இன்னைக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில குப்பையில எப்படி காசை பண்ணுவது என்பதை ஒரு மிகப்பெரிய தியரியாக அதை செய்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியால 10 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரத்துல 40 நகரங்கள் இந்தியாவில் இருக்குதுங்க ஐயா. 10 லட்சம் பேருக்கு வாழ்ற 40 நகரம், 40லே 40ஆக இருப்பது மதுரை. இந்தியால கடைசி சுத்தமான நகரம் மதுரை. திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 95 நகரங்கள் 10 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் வசிக்கக்கூடிய நகரம். திருப்பூர் 95ல 94ஆவதா இருக்கு. ஈரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 95ல 77. சென்னை குப்பை நகரம் ஆகிவிட்டது என்பென்றோருக்கும் தெரியும். பண்ண ஒரு சாதனை என்னன்னாங்க ஐயா, ஒரு மாநகராட்சியும் நகராட்சியும் கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு குப்பை நகரமாக மாற்றியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியலை பாருங்க. இங்கிருந்து திமுக காரன் வடக்கே பான்பராக் போடுறவங்கன்னு சொல்றவங்க எல்லாம் இன்னைக்கு சுத்தமான நகரத்தை வைத்திருக்கின்றார். இண்டோர் மாநகரம் தொடர்ந்து கடந்த 7 ஆண்டுகளாக இந்தியாவுடைய சுத்தமான நகரமாக மத்திய பிரதேசனுடைய இண்டோர், கர்நாடகாவுடைய மைசூர் இருக்குங்க ஐயா. அந்த மேயர்கள் வேலை பார்க்கறாங்க, கவுன்சிலர் வேலை பார்க்கறாங்க, கமிஷன் அடிக்கல, உருப்படியா வேலை பார்க்கறாங்க. ஆனா இங்க கமிஷன் அடிப்பதற்காக மேலே ஆரம்பித்த அந்த வியாதி கோபாலபுரத்திலிருந்து அந்த கேன்சர் நோய் பரவது போல படிப்படியாக பரவி ஒரு மாநகராட்சி நகராட்சிக்குள்ள வந்து எல்லா இடத்திலும் கேன்சர் நோய் புறையோடு கிடைக்கிறது. ஐயா நீங்க நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது ஒரு சரித்திர தேர்தலுங்க ஐயா, சரித்திர தேர்தல். ஒரு ஆட்சியின் மீது இவ்வளவு கோபம். பக்கத்துல ஒரு தொகுதிக்கு போனீங்கன்னா சில தொகுதி எல்லாம் போங்க ஐயா, கும்பகோணம் போங்க. 96ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம், 1996ல இருந்து. திருவாரூர் 1967 இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க அல்லது திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் போய் பாருங்க ஐயா. மன்னார்குடி போய் பாருங்க, 4 முறை சட்டமன்ற வேட்பாளர். இந்த ஏரியால நீங்கள் எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்து பல முறை வாக்களிச்சீங்க. என்ன கிடைச்சதுன்னு மட்டும் நான் திரும்ப கேட்கறேங்க ஐயா. கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா மகாமக குளத்துல
போன மாதம் 13ஆம் தேதி சாக்கடை நீரை கொண்டே கலந்து வச்சிருக்காங்க. ஜாண்டிஸ் வந்து 2 பேர் இறந்திருக்கின்றார்கள். ஆனா காவல்துறை ரெக்கார்ட்ல அதை பதிவு செய்ய மாட்டான். இதான் இவருடைய சாதனை. தொடர்ச்சியாக நாம் இவ்வளவு ஓட்டு போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுத்து பார்த்துட்டீங்க. பாராளுமன்றத்தில் கொடுத்துட்டீங்க, சட்டமன்றத்தில் கொடுத்து பார்த்துட்டீங்க. நம்முடைய அன்பு சொந்தங்கள்கிட்ட தஞ்சாவூர் மண்ணில் கேட்பதெல்லாம் ஒரு முறை மாத்தி போடுங்க. ஒரே ஒரு முறை. எத்தனையோ முறை திமுகவுக்கு போட்டு பார்த்துட்டீங்க, கம்யூனிஸ்டுக்கு போட்டு பார்த்தீங்க. ஒரு முறை மாத்தி போடுங்க. ஒரு முறை வளர்ச்சி என்பதை என்னவென்று நாங்கள் காட்டுகின்றோம். மத்திய அரசுடைய முழு பலத்தை இங்கே பிரயோகிக்கின்றோம். 55 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கக்கூடிய மத்திய அரசிடமிருந்து என்ன நிதி, என்ன பணம் தஞ்சாவூருக்கு தேவையோ அதை நாங்கள் கொண்டு வருகின்றோம். மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார். அவரோடு இணைந்து மத்திய அரசுடைய நிதியெல்லாம் கொண்டு வந்து இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக, டெல்டா பகுதியினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் துணை இருப்போம். அதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நீங்க தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அனைத்து இந்திய அண்ணா உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர், ஒரு வருங்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் வரப்போகின்ற ஒரு மனிதர். ஆனால் இந்த முறை அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவரோடு தோளோடு தோள் நின்று நம்முடைய இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது நம்முடைய இலக்கு என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். ஐயா, மத்திய அரசுடைய முழு பலமும் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் பின்னால் இருக்கிறது. சாதாரண மனிதர், 36 ஆண்டுகள் நம்முடைய கட்சிக்காக பல்வேறு பொறுப்புல கஷ்டப்பட்ட மனிதர். எத்தனையோ வழக்குகள் கட்சிக்காக இவர் மேல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனையோ வாய்ப்புகளுக்காக காத்துக் கொண்டிருந்தார், மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக. அந்த வாய்ப்பு இன்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த வாய்ப்பு அவர் கொடுத்திருக்கிறாங்க. நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரு முறை நீங்க போடுங்க ஐயா, ஒரு முறை தான். நான் கேட்கவே இல்லை. இல்லைங்கன்னா ஆப்போசிட் இருக்கிற வேட்பாளர் நல்லவர் அப்படின்னா கூட பரவாயில்லை. ஒரு மோசமான வேட்பாளர், ஊழல்வாதி, ஊழல் செய்வதற்காகவே சட்டமன்ற வேட்பாளராக நிற்கக்கூடியவர், ஒரு தகுதி உங்களுக்கு கிடையாது. ஒரு தகுதி கிடையாது. எம்எல்ஏவாக இருப்பதற்கு ஒரு தகுதி, மக்கள் சேவை கிடையாது. சரித்திரம் ஒண்ணு இல்ல, கட்சி பேர்ல ஓட்டு. திமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு, ஒரு நாயை கொண்டாந்து போட்டா கூட மக்கள் ஓட்டு போடுவாங்க. தெனாவெட்டு. டெல்டா பகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெனாவெட்டு. நம்ம கிட்ட ஓட்டு வங்கி இருக்கு. 4 முறை 5 முறை ஜெயிச்சிருக்கிறோம். திருவாரூர்ல 1967 ஜெயிக்கிறோம், கும்பகோணத்தில் 1996 ஜெயிக்கிறோம். ஒரு நாயை கொண்டே நிறுத்தல மக்கள் ஓட்டு. அப்படின்னா எந்த அளவுக்கு வாக்காளர் பெருமக்களை மிக மோசமாக நினைத்து எப்படிப்பட்ட வேட்பாளரை போட்டாலும் நம்ம ஓட்டு போட நினைக்கிறானா, எவ்வளவு திமிர் உனக்கு இருக்கணும் யோசிச்சுப்பாரு. எவ்வளவு திமிர் இருக்கணும் யோசிச்சுப்பாரு. ஏன் வேற வேட்பாளரை கிடைக்கலீங்களா? நல்லவங்களே இல்லீங்களா? விவசாய பெருமக்கள் இல்லையா? தந்தையை தொழில் சுமக்கக்கூடியவர்கள் கிடையாது. அதனால்தான் அருமை சொந்தங்களே, அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு இந்தியாவுக்கெல்லாம் சோறு போடக்கூடிய நீங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழகத்தினுடைய மொத்த நெல் உற்பத்தி பாருங்க ஐயா, மொத்த நெல் உற்பத்தி 79 லட்சம் டன் உற்பத்தி பண்ணோங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியே செல்லும் பொழுது 2025-26 67 லட்சம் டன் உற்பத்தி பண்றோம். 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி மட்டுமே இங்க குறைஞ்சிருக்கு. ஏங்க நெல் எடுத்துட்டு போனா மூட்டைக்கு 60 ரூபாய் கேட்கிறான். நெல்லை சேமிப்பதற்கு கிடங்கு இல்ல, எல்லாம் மலையில் நனையுது. இவனே மலையில் நனைய விடுவான். அந்த நெல்லை டிரான்ஸ்போர்ட் பண்றதுங்க ஐயா, அது கமிஷன் மட்டுமே 160 கோடி ரூபாய் சக்கரபாணி ஊழல் செய்திருக்கின்றார் என்கின்ற ஆதாரத்தை நாங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம். 160 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட வாங்குற நெல் கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு 160 கோடி ரூபாய் டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம். அது என்னாச்சுங்க ஐயா? உங்க நெல்லெல்லாம் மழையில் நனையுது ஐயா. எனக்கு தஞ்சாவூர்ல மழை வந்தாவே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஐயோ நெல்லெல்லாம் நனையுமே, ஈரப்பதம் அதிகமாகுமே, இதை வச்சு உனக்கு அரசியல் வேற பண்ணுவானுங்களே. நாம போய் மத்திய அரசு கை காலில் உளுந்து இந்த வருஷம் ஈரப்பதத்தை மறுபடியும் 2% உயர்த்திட்டு வரணுமே. ஐயா, இங்க மழை பெய்ஞ்சா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா? எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா 4 ஆண்டுகளாக சிவராஜ் சிங் சௌஹான் அவர் காலில் போய் விழுந்து, ஐயா அப்படி எல்லாம் இல்லைங்க ஐயா, ஐயா அது வந்து இங்க வந்து இப்படி இல்லையா, அவர் திட்டுவார். என்னையா இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், ஒரு கொள்முதல் நிலைய குடோனை கட்ட மாட்டீங்களா? நெல்லை உலர்த்துறதுக்கு மிஷினுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது, அதை வாங்கி வைக்க மாட்டீங்களா? இல்லைங்க ஐயா, மக்கள் பாவம், அரசு தான் மோசம். எத்தனை முறை அவர் காலில் விழுந்து 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 ஒரு ஆண்டும் மத்திய அரசு சொல்வதை விட 2% தமிழகத்திற்கு உயர்த்திட்டு திரும்ப கீழே வரும். ஈரப்பதத்தை தமிழகத்திற்கு மட்டும் 2% உயர்த்தி விட்டு வரும். ஐயா, பத்திரிகையில, செய்தித்தாள்ல, நியூஸ் சேனல் நீங்க பாருங்க, ஒரு முறையும் பார்ப்போம், ஒரு முறையும் உயர்த்தும்.
ஸ்டாலின் அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. ஏசில் உட்கார்ந்து கடிதம் மட்டும் எழுதுவார். மத்திய அரசு எங்களை மிரட்டி விட்டது, ஈரப்பதம் இருக்கக்கூடிய நெல்லை வாங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஐயா மோடி ஐயா தமிழ்நாட்டில் ரேஷன் கடைக்கு மட்டுமே ஒரு மாதத்திற்கு அனுப்பக்கூடிய நெல் 2 லட்சம் டன் நெல் இங்க அனுப்புறோம். 2 லட்சம் டன் நெல். ஒரு பைசா மாநில அரசு கிட்ட வாங்காம மத்திய அரசு 2 லட்சம் டன் அனுப்பு. இவங்களுடைய ஒரே வேலை அந்த நெல்லை உங்களுக்கு அரிசியா கொடுக்கும் பொழுது ஒரு கலைஞர் கருணாநிதி போட்டோ போட்ட மஞ்சப்பை அச்சடிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை, வேற எதுவும் இவர்கள் வேலை கிடையாது. ஆனால் அருமை சொந்தங்களை இத்தனை அநியாயத்தை பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் நெல் உற்பத்தியில 8வது இடம், இன்னைக்கு தமிழ்நாடு 10வது இடம். ஐயா இவங்களுக்கு இன்னொரு முறை ஓட்டு போட்டீங்கன்னா தஞ்சாவூர் இருக்காது, நெல் களஞ்சியம் இருக்காது. நீர் மேலாண்மை என்னங்க ஐயா நீர் மேலாண்மை? கர்நாடகால டி.கே. சிவகுமார் அந்த ஆளு அவருடைய தொகுதியில மேகதாத்து அணைய அவரு தொகுதியில் அவர் கட்டுறார். அவருக்கு என்ன 20,000 கோடிக்கு டேம் கட்டினா 10% கமிஷன் கிடைக்கும், 2,000 கோடி அவரு டேம் கட்டணும். ஒரு முறை இல்லைங்க, 2 முறை இல்ல. மார்ச் 6ஆம் தேதி கர்நாடகாவுடைய சட்டமன்றத்தில் மேகதாத்து அணையை கட்டிய தீர்மானம் போடுறாங்க. அவரை கூட்டிட்டு வந்து காங்கிரஸ்காரனுங்க தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்றாங்க. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருப்பீங்களா? வெட்கப்பட வேண்டாங்களா ஐயா? அவரை கூட்டிக் கொண்டு வந்து இந்த பகுதியில் தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணிட்டு அவரு தமிழ்நாடு அரசியலை பற்றி டி.கே. சிவகுமார் நமக்கு பாடம் எடுக்கின்றார். எப்படிப்பட்ட அரசியல் பாருங்க. இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஐயா நாம காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அதை அமைக்க வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தம் அவர்கள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு 700 கிலோமீட்டர் போனார். 700 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு 500 விவசாய பெருமக்களோடு இவர் போறார். எதுக்குங்க? இவர் மத்திய அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர், அந்த கட்சியினுடைய தொண்டர். இவர் மத்திய அரசுக்கு சொல்றார், நம்ம தொண்டர் ஐயா காவிரி நதிநீர் மேலாண்மை அமையுங்கன்னு 700 கிலோமீட்டர் சைக்கிள்ல போறார். கடைசி நாள் ஆண்டவனுடைய கருணை, இவருடைய உழைப்பு, மோடி ஐயாவுடைய தொலைநோக்கு பார்வை. கடைசி நாள்ல மத்திய அரசு காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைக்கிறாங்க. ஐயா நான் சொன்னதெல்லாம் ரெக்கார்டட் ஹிஸ்டரி. அத கெஜெட்ல போடுறது இவனுங்க பண்ற டிராமா இருக்குங்களேங்க ஐயா. ஐயா தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு சத்தியமா விவசாயம் என்னன்னு தெரியாதுங்க ஐயா. ஒரு விவசாயி அவர்கிட்ட போய் 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அவருக்கு நீங்க பேசுறது அவருக்கு புரியாது, அவரு பேசுறது உங்களுக்கு புரியாது. அதனால அருமை சொந்தங்களே, ஒரு விவசாயி எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஒரு விவசாயி முதலமைச்சராக வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கண் முன்னால் இருக்கிறது. அவரு வரப்போறார், அவரை பயன்படுத்த வேண்டியது நம் கடமை. அண்ணன் வாய்க்கால் தூர்வாரணும், கடைசியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தண்ணி எடுத்துட்டு போகணும், மராமரத்து பணிகள் பண்ணணும். மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பணம் கொடுங்க ஐயான்னு பண்ணி இந்த 5 ஆண்டு காலத்தில் தஞ்சையினுடைய வளர்ச்சிக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயன்படுத்த வேண்டியது நம் கடமை. இதே தஞ்சாவூருக்கு இன்னொன்னு பண்ணாங்க ஐயா. காவேரியினுடைய டெல்டா பகுதியில் பழுப்பு நிலக்கரி சுரங்கம் ஐயா டெண்டர் விட்டது காங்கிரஸ் ஆட்சி. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன், நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் அப்ப விட்ட டெண்டர் ஓபன் பண்ணி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்துக்கு நம்முடைய ஆட்சி அனுமதி கொடுத்துச்சு. உடனே கருப்பண்ண போன் பண்ண, அண்ணன் பெரிய பிரச்சனை எப்ப உடனே நிறுத்தணும். அப்ப பிரகலாத் ஜோஷி கர்நாடகாவுடைய அந்த துறை அமைச்சர் இருந்தார். நான் போன் பண்ண, ஐயா எங்க இருக்கிறீங்க? தம்பி நான் 2 நாளைக்கு நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் சொன்னேன், ஐயா எங்க இருந்தாலும் நான் வர்றேன். நான் கர்நாடகா ஹூப்ளியில் இருக்கிறேன். விமானத்தை பிடித்து ஹூப்ளிக்கு போனோம். ஹூப்ளிக்கு போய் அவர்கிட்ட லெட்டர் கொடுத்த, ஐயா ரொம்ப தவறுது, காங்கிரஸ் ஆட்சியில டெண்டர் கொடுத்திருந்தாலும் கூட நம்முடைய ஆட்சியில இதை நாம் கொண்டு வந்தோம்னா மக்கள் நம்மை மன்னிக்க மாட்டார்கள். 48 மணி நேரத்துல மத்திய அரசினுடைய ஆர்டரை நாங்க நிறுத்தி இருக்கிறோம் ஐயா, நிறுத்தி. அதை மிக பெருமையாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக சொல்வதற்கு ஒரு கர்வம் எங்களுக்கு இருக்குதுங்க ஐயா. மதுரையில டங்ஸ்டன் சுரங்கம், மேலூர்ல மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம், மாநில அரசு ஒப்புதல் கொடுத்த ஒரு திட்டம். ஒப்புதல் கொடுத்துட்டு டிராமா பண்ணாங்க. ஊர் மக்கள் தான் இருந்திருக்கிறோமோ, மத்திய அரசுக்கு ஆதரவாக நாங்கள் இருந்தது கிடையாது, உங்களுக்காக மட்டும்தான் இருந்திருக்கும். அது யாரோ ஒரு பியூரோக்ராட்டோ யாரோ ஒரு IAS ஆபீசரோ தவறு செய்திருந்தாலும் கூட அதை எதிர்த்து இருக்கின்றோம். இது நம்ம ஊருக்கு ஆகாதுங்க, வேண்டாம் என்று சொல்லக்கூடிய துணிவும் துணிச்சலும் தகுதியும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனுக்கும் அது இருக்கிறது. அருமை சொந்தங்கள, நெடுவாசல் கிராமத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு
உங்களுக்கு தெரியும், அந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் காங்கிரஸ் இருந்த பொழுது கொண்டு வந்ததை கூட நம்முடைய கூட்டணி இங்கே தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம் என்பதும் கூட உங்களுக்கு தெரியும் அருமை சொந்தங்கள். டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்து இதுல எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதனால நீங்க யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நீங்க யோசிப்பதற்கு ஒண்ணு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்துரும். பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்தா என்னங்க ஐயா பண்ணும்? கடி சாப்பிட்டுருமா நம்மளே? இல்ல புலி மாதிரி புராண்டி வச்சிருமா? இல்ல சிங்கம் மாதிரி பல்ல வச்சு நோண்டி வச்சிருமாங்க ஐயா? பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல இந்தியாவில் இருக்கு? யாருக்காவது தொந்தரவாக செய்திருக்கின்றோமா? வளர்ச்சி 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 மற்றும் பேசக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு நம்மோடு கூட்டணியில் இருக்கிறனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காலையில இருந்து நைட் வரை திட்டிட்டு இருக்காங்க. காலையில் ஆரம்பிச்சு நைட் வரை திட்டிட்டு இருக்காங்க. அப்படி இந்த கட்சி, அப்படி இந்த கட்சி, அப்படி. ஐயா, தமிழகத்துல ஒரே ஒரு கட்சி அடிமை கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஐயா, காங்கிரஸ் கட்சியை நம்ம பல இடத்துல பாராட்டணும், பல இடத்துல பாராட்டணும். திமுகவினுடைய குரல் விலையிலே காலை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸ். 2011 சீட்டு கொடுக்கலையா? 2வது மாநில கூட்டணி பேச்சுவார்த்தை, 3வது மாநில சிபிஐ ரைட், இன்கம் டாக்ஸ் ரைட், அப்படிதான் பேச்சுவார்த்தை. இந்தியால எங்கேயுமே காங்கிரஸ் இல்ல. 12 ஆண்டுகள் ஆகுது மத்திய அரசுல ஆட்சிக்கு வந்து, ஒரு மாநிலத்திலையும் தோக்குறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு எதுக்காக 28 சீட்டு கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியலங்க, யாருக்குமே புரியல. இன்னைக்கு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 5 முறை மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 5 முறையும் எடப்பாடி அண்ணனோடு இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தை மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா ராகுல் காந்தி நேற்று ஒரே ஒரு நாள் தான் வந்தாரு, ஒரே ஒரு நாள் தான் வந்தாரு. அந்த ஒரு நாளும் கூட அவரும் ஸ்டாலினும் சந்திக்க கூட இல்லை. ஸ்டாலின் வடக்க போனா ராகுல் காந்தி தெக்க போறாரு. இதெல்லாம் ஒரு கூட்டணிங்களா? இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய போறாங்களா? எல்லா கட்சிக்கும் சீட்டு குறைப்பு, எல்லா கட்சிகளுக்கும் குறைப்பு. ஆனால் அருமை சொந்தங்களே, நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை இது ஒரு வெற்றி கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி. மாநிலத்தில் எடப்பாடி அண்ணன், மத்தியில மோடி அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம். நீங்களும் நம்மோடு இருக்க வேண்டும், இதற்கெல்லாம் நீங்கள் துணை புரிய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அருமை சொந்தங்களே, நேற்று எந்த அளவுக்கு எலெக்ஷன் நேரத்தில் பாருங்க, எந்த அளவுக்கு ஆபாசமா போயிட்டு இருக்கு. நேற்று தஞ்சையை சுற்றி, தஞ்சாவூரை சுற்றி இத்தனை கோயில் இருக்கு. தமிழ்நாட்டோட இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஏதாவது பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ணல. ஸ்டாலின் ஐயா கார்ல போனா அந்த செவுத்துல ஒட்டுற பள்ளி மாதிரி அந்த கார்ல ஒட்டிட்டு போயிட்டு இருப்பார். அதை தவிர ஒரு சாதனை எது இல்லை. நேத்த கமலஹாசன் வந்தார். ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்கு செய்திருக்கின்றார்கள். என்னையாது ராஜராஜ சோழன் ஐயா எங்க இருக்கிறாரு? இந்த சேகர் பாபு எங்க இருக்கிறாரு? ஐயா கமலஹாசன் அவர்களே, வாங்கிய காசுக்கு பேசினா போதும், அதுக்கு மேல வேண்டாம். எவ்வளவு கொடுத்தாங்களோ அவ்வளவுதான் பேசணும். எவ்வளவு கொடுத்தாங்களோ அவ்வளவு. ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க, அதுக்கு கரெக்டா பேசிக்கலாம். இது எலெக்ஷன் பிரச்சாரம், நேத்தா வந்தீங்க, வந்தோடனே இது ஆயிடுச்சு, இன்னொரு 3 நாள் பேசுவீங்க, அதுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க, வாங்கிக்கணும். எதுக்கு தேவையில்லாம சிறந்த நடிகர்கிற பேரையெல்லாம் கெடுத்துக்கிறீங்க? 6 வருஷத்துக்கு முன்னாடி டார்ச்சை உடைச்சு, டிவியை உடைச்சு, ரிமோட்டை உடைச்சு நீங்க பண்ண அலும்பை இன்னும் அடங்கல. அதற்குள்ள கூட்டணி கட்சி. அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் அக்கா சேலத்துல ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிறார். அக்கா பிரேமலதா சொல்றாங்க, அண்ணன் ரொம்ப நல்லவர் தான், ஆனா அந்த பாலியல் வன்கொடுமை தான் கொஞ்சம் ஏறி போச்சு. என்ன பண்றது? அண்ணன் ரொம்ப நல்லவர் தான், ஆனா கொஞ்சம் அந்த போதை பழக்க வழக்கம்லாம் கொஞ்சம் அதிகமாகி போச்சு. அப்பதான் ஸ்டாலின் சொன்னார், அம்மா நீ பேசவே வேண்டாம், நீ அமைதியா உட்கார்ந்துட்டு போயிருமா, நீ எதுவும் பேச வேண்டாம் தான் நீ கூட்டணியை வச்சிருக்க. அருமை சொந்தங்களே, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் அவங்ககிட்ட கேட்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அண்ணன் திமுக ஊழல் கட்சியோட கம்யூனிஸ்ட் கூட்டணி வச்சிருக்கீங்களே தம்பி, அதெல்லாம் எப்படி பாக்குறோம்னா பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். நாங்க திமுகவுடைய ஊழலுக்கும் எங்களுக்கு பொறுப்பு இல்லை தம்பி, அது வேற இது வேற. பிஜேபி வரக்கூடாதுன்னு தான் கூட்டம். உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையா? அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எப்படி இருந்த ஒரு கட்சி, எப்படிப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு கட்சி. திமுக ஊழலுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு நாங்க வச்சிருக்கிறோம். ஐயா, இந்த மாதிரி ஒருத்தர பேசலாம். உலக சரித்திரத்துல ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உலக சரித்திரத்துல ஒரு கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம் ஒரு தலைவர் கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஐயா, புதுச்சேரியில நானும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன், அவரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு இந்த ரோட்ல கேட்டுட்டு இருந்தேன். அந்த ரோட்ல அவர் என்ன கேட்டாருன்னா, யாரும் விசிகேக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. எனக்கு அது புரியல, எதுக்கியா கேட்கறாங்க விசிகேக்கு ஓட்டு போடாதீங்க? இல்லைங்கண்ணே, ஒரு 3 விசிகே காரன் கூட்டணி பேச்சுவார்த்தை முடியாதனால எக்ஸ்ட்ரா அவனே போய் போட்டுட்டான். திமுக நிக்கிற இடத்துல விசிகே நிக்குது. அதனால இவங்க திருமாவளவனை விரட்டி போய் மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிக்கணும். அடுத்து திருமாவளவன், நான் காட்டு மன்னார் கோவில்ல போட்டியிடுவேன் அப்படின்னு வந்தார் பில்டப்பா.
திமுக காரன் சொன்னா, தம்பி பிளாஸ்டிக் சேர் கொடுத்துருக்குறோம், அங்கேயே உட்காந்துக்கணும். அதுக்கு மேல காட்டு மன்னார் கோவில் வர்ற எம்எல்ஏ ஆகிற மந்திரி சபை, டெபுட்டி சிஎம், கூட்டணி ஆட்சி இந்த பக்கம் வந்துடக்கூடாது, அப்படியே ஓடிடும். நான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது பெரும் மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். நிறைய குரல் இல்லாத மனிதர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன். தவறே அந்த மாதிரி ஒரு மனிதன் அரசியல் இருக்கணும். ஆனா இங்க ஒரு நிலைமை என்னாச்சுங்க, திமுகவோடு சேர்ந்து வேட்புமனு ஃபில் பண்ணி கொண்டு போற நேரத்தில் அதை வாபஸ் வாங்கிட்டு யாருக்கும் கொடுத்துட்டு நிக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்துல எங்கேயுமே ஐயா நீங்க சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க, திருமாவளவன் அவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், மார்க்சிஸ்ட் கட்சி அண்ணன் சண்முகம் அவர்கள், காங்கிரஸ் செல்ல பெருந்தவர்கள் யாராச்சும் ஒருத்தவங்க ஸ்டாலின் ஐயா சூப்பரா ஆட்சி பண்ணிருக்காரு, அற்புதம், 5 வருஷம் சூப்பர், இன்னும் 5 வருஷம் கொடுங்கன்னு யாராச்சும் கேட்டாங்களா? எல்லாரும் ஒரே டைலாக் தான், பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, ஓட்டு போடுறாரு. ஐயா நம்ம ஸ்டாலின் ஐயா பாத்தீங்கன்னா ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி, காலையில 6 மணிக்கு கீ கொடுத்து வீட்டுல இருந்து ஏற்றிடுவாங்க வண்டியில, 6 பாட்டுக்கு வந்து இறங்குவார். 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் ஒண்ணுதான் பேசுவார், இந்தி 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 அப்படிம்பார். 12 மணிக்கு அந்த கொடுத்த கீ இறங்கிடும், மறுபடியும் அடுத்த கீ கொடுப்பாங்க. 6 மணி வரைக்கும் டெல்லி டெல்லி டெல்லிம்பார், எதுக்குன்னு அவருக்கு தெரியாது. மறுபடியும் 6 மணிக்கு கொடுத்தாங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு. அப்புறம் தூங்க போயிடுவார், காலையில மறுபடியும் கீ கொடுப்பாங்க. இதை தவிர 5 ஆண்டுகள்ல ஏதாச்சும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாருன்னு சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா பேசுறாங்கன்னு சொல்லுங்க. ஹிந்தி டெல்லி மோடி அரசு வஞ்சிக்குது எக்ஸ்ட்ரா. இல்ல நான் தஞ்சாவூருக்கு வந்த, திருவாரூருக்கு வந்த, 5 ஆண்டுகள் நாங்க இதை கொடுத்திருக்கின்றோம், இந்த சாதனையை செஞ்சிருக்கிறோம் கிடையாது. இங்க வந்து ஹிந்தி டெல்லி, ஹிந்தியை திணிக்கிறாங்க, டெல்லியில இருந்து வர்றாங்க. அதனால் அருமை சொந்தங்களே, நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த அற்புதமான கூட்டணி இந்த முறை ஒரு பெரிய சரித்திர வெற்றியை பெற இருக்கு. உங்களுடைய அன்பை எல்லாம் இந்த கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, நெல் விவசாயிகள் இங்க இருக்கிறீங்க, நெல் களஞ்சியத்தினுடைய தலைநகரத்துல நெல் விவசாயிகள். ஐயா திமுக காரன் பாட்டுக்கு 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு குவிண்டலுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா 2500 ரூபாய் கொடுப்போம் சொன்னாங்களா ஐயா? ஐயா ஸ்டாலின் ஒரு பிரச்சாரத்தை கேட்ட தஞ்சாவூர்ல, நாங்கள் விவசாயிகளுக்கு 2500 ரூபாய் ஒரு குவிண்டல் கொடுக்க, ஒரு குவிண்டல்னா 100 கிலோங்க ஐயா, நாங்க 100 கிலோக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னா மக்கள் நீங்க நினைப்பீங்க, சரி இந்த ஆட்சி பரவாயில்ல, ஒரு குவிண்டலுக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. ஐயா எத்தனை பேருக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கிற அந்த 2500 2025ல 2369 ரூபாய் மோடி கொடுக்கிறான்னு எத்தனை பேருக்கு தெரியுங்க ஐயா? சரிங்க ஐயா. அதனால் நெல் விவசாய பெருமக்களே, நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆண்டும் மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை நெல்லுக்கு முடிவு பண்றாங்க. 2021 மத்திய அரசு 1868 ரூபாய் ஒரு குவிண்டலுக்கு, திமுக ஒரு குவிண்டலுக்கு கொடுத்தது வெறும் 50 ரூபாய். மொத்தமா உங்க கைக்கு 1918 ரூபாய் வந்துச்சு. அப்பவே 2500, பாக்கி கணக்கு போட்டீங்கன்னா 582 ரூபாய் கொடுக்கல. 2022 தேர்தல் வாக்குறுதி 2500, மத்திய அரசு 1868 இருந்து 1940 நாம் உயர்த்தினோம். திமுக 50 ரூபாயில இருந்து 75 ரூபாயா உயர்த்தினோம். 2015 ரூபாய் கொடுத்து 2023 1940 இருந்து 2183, 2024 2300. இந்த வருஷம் மோடி ஐயா 2369 மோடி ஐயா 131 ரூபாய் திராவிட முன்னேற்ற கழக அரசு 2500 வருது. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களாங்க ஐயா? பாத்தீங்களா? அரிசி கொடுக்கறது நாம, மஞ்சப்பை கொடுக்கறது இவங்க. ஒரு குவிண்டலுக்கு நெல்லுக்கு 2369 ரூபாய் கொடுக்கறது நாம, 131 ரூபாய் கொடுக்கறது திமுக. ஐயா இந்த திமுக தலைவர்களுக்கு மட்டும் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருக்கும். இந்த வாய் இருக்கிறனாலேயே தமிழகத்துல நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன், பொய்யா பேசி திரிறாங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பொய்ய பேசுறது மட்டும்தான் வேலைங்க அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் ஐயாவுக்கே தகவல் தெரியுமான்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. யாராவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேப்பர் எழுதி கொடுத்திருப்பான், என்ன தம்பி படிக்கணும் அண்ணே, அந்த 2500 படிச்சிருக்கண்ணே. வாக்காளர் பெருமக்களே, 2025 நம்முடைய திராவிட மாடல் அரசு 2500 சொன்னபடி கொடுத்திருக்கின்றோம். முதலமைச்சருக்கு 2369 மத்திய அரசு கொடுக்குறாங்களான்னு தெரியுமா? எனக்கு சந்தேகம். தெரிந்திருந்தால், மனசாட்சி இருந்தால் இந்த பகுதியில் உங்களுக்கு அவர் சொல்லி இருக்கணும். மோடி ஐயா 2369 431 சேர்த்து 2500 கொடுக்கிறோம். இப்ப கனிமொழி அக்கா பாருங்க, இதுல கொடுமை என்னன்னா, திமுக காரங்க வேறவங்க எல்லாத்தையும் போட்டு பார்த்தாங்க. தேர்தல் தயாரிப்பு குழுக்கு நீங்க தலைவரா இருக்கிறீங்களா? நான் வரமாட்டேங்க ஐயா, விட்டுருங்க. தம்பி நீங்க இருக்கிறீங்களா? அண்ணே நானும் வரமாட்டேன். அண்ணே நீங்க, நானும். கடைசியா தான் கனிமொழி அக்கா கொடுத்தாங்க. ஏங்க ஐயா, அந்த திமுக தேர்தல் வாக்குறுதி தயார் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க ஐயா.
ஏன்னா மத்தவங்க எல்லாம் ஒரு பொய் பேசினா போதும், தேர்தல் வாக்குறுதியே பொய்யா பேசணும். அதுக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. 2021 511 தேர்தல் வாக்குறுதி நீங்க எடுத்து ஃப்ரீயா இருக்கும் போது சகோதரர்களே இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணுங்க, இருக்கு. சும்மா ஒரு பேப்பரை பேன் நடத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து குடிப்பா அந்த மாணவ செலவு ஒரு டிக் செஞ்சாங்களா, டீசலுக்கு 4 ரூபாய் கொடுத்தாங்களா, டிக். இல்லைன்னா இல்ல. ஒரு எல்பிஜி சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், எஸ் நோ. பள்ளி மாணவர்களுக்கு டேப்லெட் கொடுத்தாங்களா, எஸ் நோ. பகுதி நேர ஆசிரியர்களை முறைப்படுத்தினாங்களா, எஸ் நோ. செவிலியர்களுக்கு அரசு வேலை முறைப்படுத்தி கொடுத்தாங்களா, எஸ் நோ. இந்த மாதிரி மட்டும் நீங்க டிக் அடிச்சுட்டே வரணும். அருமை சொந்தங்களே, அந்த வேலையை நான் செஞ்சேங்க. 511 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி என்பது வெறும் 70 மட்டும்தான். 70. ஐயா 511 70னா உங்களுக்கு தெரியும் 15%. ஆனா முதலமைச்சர் 99%. ஐயா ஒரு முறை சொன்னா பரவாயில்ல, 10 முறை சொல்லிட்டார். அப்பதான் முடிவு பண்ணேன், முதலமைச்சருக்கு கணக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் நல்லவர் தான், மாணவன் தான் மக்கள். 511 70 வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, 2026 கனிமொழி அக்கா தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க தலைவராக. அடுத்து உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க ஐயா, ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க பண்ணுங்க சகோதர சகோதரிகள். 70 தேர்தல் வாக்குறுதி 2011 அப்படியே காப்பி பண்ணி 2026 504 வாக்குறுதியில் அப்படியே 70 கட் காப்பி பேஸ்ட். கொஞ்சமாச்சு யோசிச்சு ஒரு லைனையோ ஒரு கமாவையோ ஒரு வார்த்தையோ மாத்திருந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். நீங்க பாருங்க, திமுக இல்லைன்னு சொல்லுங்க. இதை ஒரு தேர்தல் வாக்குறுதி என்று தூக்கி கொண்டு சுத்தி கொண்டிருக்கின்றார். கருப்பண்ணன் சொன்னார், அண்ணே நம்ம தஞ்சாவூர்ல ஏதோ டோக்கனை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. என்னையா டோக்கனை தூக்கிட்டு போறீங்க? அண்ணா 8000 ரூபாய் டோக்கன். நீ என்ன ரிசர்வ் பேங்க் கவர்னரா? எதுக்கு 8000 ரூபாய் டோக்கனை தூக்கிட்டு போற? கலர் ஜெராக்ஸ் எடுத்து அப்படி பிரிண்ட் போடுவாங்களாமா, தாய்மார்கள்ட்ட வந்து கொடுப்பாங்களாமா. அம்மா நீ வந்து ஓட்டு போட போதுங்க, அம்மா ஓட்டு போட்டோன்னே பாதியை கிழிச்சு கிட்ட கொடுத்துடணும், நாங்க ஆட்சி அமைச்சோடனே மிச்ச பாதியை காட்டினீங்கன்னா 8000 ரூபாய் கொடுத்துருவாங்க. பாருங்க, இதுல பாதி பேர் 10ஆம் கிளாஸ் பரீட்சையை பாஸ் பண்ணல. ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி டோக்கன் அடிச்சு இங்கே மக்களை ஏமாற்றி கொண்டு தெரிகின்றான். இதைத்தான் மனச்சநல்லூர் ஐயா நைட்டன் தொகுதிக்கு போறேன். சிந்துஜான் ஒரு தாய் வந்து அந்த டோக்கன்ல பிரச்சனையாயி அவங்க சுடிதாரெல்லாம் கிழிச்சு அடிச்சு அவங்க வீட்டுல போய் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து 3 நாட்களுக்கு முன்பு மனச்சநல்லூர் கதிரவனுடைய ஆட்கள் 6 பேர்த்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறை 6 திமுக காரங்களை கைது பண்ணாங்க. அண்ணன் யோசிக்கிறார், எப்படி போலீஸ்காரங்க திமுகவை கைது பண்ணாங்க? எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறனால கைது பண்ணாங்க. புரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறனால அவங்க எல்லாம் போலீஸ் நம்பி 6 பேர்த்த கைது பண்ணாங்க. தமிழ்நாடு முழுவதும் இதான் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பொய் வாக்குறுதிகளுக்கு கடைசி 3 நாள்ல எதுவுமே நீங்க காது கொடுத்துடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை நீங்கள் இந்த முறை இழந்து விடக்கூடாது. இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை தஞ்சாவூர்ல அரசியல் மாற்றத்தை, ஐயா தஞ்சாவூர்ல திமுகவை தோக்கடிச்சீங்கன்னா யானை அடிக்கிறதுக்கு சமம். யானை அடிக்கிறதுக்கு சமம். சாதாரணமா அடி இல்லைங்க ஐயா. திமுகவுடைய அஸ்திவாரத்தை பிடுங்கி எரிஞ்சிருவீங்க. தஞ்சாவூர்ல நீங்க ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் போடக்கூடிய ஒரு வாக்கம் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அஸ்திவாரத்தை அடியிலிருந்து பிடுங்கி எடுக்கக்கூடியது தஞ்சாவூர்ல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி என்பது அப்படிப்பட்ட ஒரு வெற்றி, யானை அடிப்பதற்கு சமம். ஆனால் நிச்சயமாக அந்த பெருமையை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க ஐயா. அந்த பெருமை தஞ்சாவூருக்கு வரணும், சரித்திரத்துல பதிவாகணும். 2026 தஞ்சாவூருக்காரங்க ஓட்டு போட்டாங்க பாரியா, அப்படி போடணைய அரசியல் மாற்றம்னா அப்படி கொடுக்கணும். தஞ்சாவூர்ல கொடுத்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கும் நீங்கள் போடக்கூடிய தஞ்சாவூர்ல போடக்கூடிய வாக்கு என்பது ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஆட்சி சரியில்லையா கண்டிப்பா வெளியே அனுப்பிடுவாங்க. ஒரு ஊழல்வாதியை வேட்பாளரா நிறுத்திட்டு திராவிட முன்னேற்ற கழகமா நாயை நிறுத்தினாலும் ஓட்டு போடுவாங்க, நிறுத்தினா ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க, தோற்கடிப்பாங்க. அப்படிங்கிறது இந்த முறை தஞ்சாவூர்ல நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அருமை சொந்தங்களே, பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தாய்மார்களுடைய குரல் எல்லாம் பாராளுமன்றத்தில் கேட்கணும், சட்டமன்றத்தில் கேட்கணும் என்பதற்காக 131வது அரசியல் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தார். இந்த காங்கிரஸ்காரங்க திமுக காரங்க பார்லிமெண்ட்ல போய் மிக்சர் தான் சாப்பிடுவாங்க. சரி, அட்லீஸ்ட் இந்த மசோதாவுக்கு முன்னாடி ஓட்டு போடுவாங்களா நானும் பார்த்தேன். தமிழ்நாட்டில் 39 MP 59ஆக உயர்த்தினோம். இந்தியாவில் எல்லாத்துக்கும் 50%, யாருக்கும் விகிதாச்சார அடிப்படையில் குறையில்லை. தமிழகத்தில் இதற்கு முன்பு என்ன சதவீதம் இருந்ததோ அதே சதவீதம், தென்னிந்தியாவிற்கு அதே சதவீதம். ஆனாலும் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் அதற்கு எதிர்த்து வாக்களித்து மசோதாவை தோல்வி பெற வைத்திருக்கின்றார்கள். ஐயா மோடி ஐயாவை பற்றி தெரியும், அவர் எப்படி ஜெயிச்சு மசோதாவை கொண்டு வந்துருவார். 2029
33% இடஒதுக்கீடு உறுதி. ஐயா அவர் ஈரான், பாகிஸ்தான், அமெரிக்கா, அஜர்பைஜான் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பஜ்ஜி போண்டா திங்கிறவங்க எத்தனை நாளா பார்த்திருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. பட் எதற்காக நான் தாய்மார்கள்ட்ட சொல்றேன்னாங்க, உங்களுக்கு எதிராக வாக்களித்த காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் 23ஆம் தேதி நீங்க தாமரை பட்டனை அமர்த்துறதுல ஈவிஎம் உடையிற மாதிரி அமர்த்தோம். திமுகவும் வேண்டாம், காங்கிரசும் வேண்டாம், பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கேட்கக்கூடாது என்று நினைத்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் விரட்டடிக்க வேண்டும். தஞ்சாவூர்ல இந்த முறை இரட்டலைக்கு பதிலாக தாமரை நிற்கிறது. வருங்காலத்தில் இரட்டலை நிற்கும். நான் ஏற்கனவே இந்த முறை எல்லாம் விட்டு கொடுத்து, அண்ணன் அவர்கள் விட்டு கொடுத்து எல்லோரும் முடிவு செய்து கருப்பண்ணை நடத்தியிருக்கிறோம். அதனால் நாம் எல்லோருமே தோளோட தோல் கொடுத்து. நீங்க கேட்கலாம், அண்ணன் நீங்க பிஜேபி தொன்ன. ஐயா நான் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணதை விட இரட்டலைக்கு தான் அதிக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 61 தொகுதிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க ஐயா. 21 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணிருக்க. நாம் அப்படி பார்க்க மாட்டோம். இது குடும்பம். அவனை முடிக்கணும்னா முடிக்கணும். திமுகவை வெளியே அனுப்ப வேண்டும் என்றால் அனுப்பணும். இதுல நமக்குள்ள எந்த சண்டையும் கிடையாதுங்க ஐயா. அதிலே நாம் தெளிவாக இருக்கின்றோம். அதனால் அன்பு சொந்தங்களே, தஞ்சாவூர்ல நீங்க எல்லாம் இணைஞ்சீங்கன்னா வெற்றி. நீங்க எல்லோரும் ஒன்றாக நின்றால் அது வெற்றி. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை முடிச்சிட்டு வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாம பேசிக்கலாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா இது வெற்றி. ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த வெற்றி யாராலும் தடுக்க முடியாத அருமை சொந்தங்களை. அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். என்னுடைய அருமை நண்பர், ஒரு அற்புதமான ஒரு அரசியல்வாதி. மிக நெருக்கமாக கடந்த 1.5 ஆண்டுகளாக எப்படி கருப்பு முருகானந்தனுக்கு நான் இவ்வளவு சப்போர்ட் பண்ணி நிக்கிறேனோ, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து நான் நின்று இருக்கின்றேன். இன்னைக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது அதிமுக, அமமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஏசிஎஸ் ஐயா, பாரிவேந்தர் ஐயா, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இத்தனை நண்பர்கள் நாம் எல்லாம் சேரும் பொழுது எப்படிங்க ஐயா இங்கே தோல்வி வர முடியும்? வருவதற்கு சாத்தியமே இல்லை. அதனால் தஞ்சாவூர்ல நீங்கள் வெற்றி வெற்றி வெற்றியை நீங்கள் கொடுக்கணும். அது உங்களுக்காக மத்திய அரசிலிருந்து பணத்தை வாங்கி கொண்டு வருவது இந்த அண்ணாமலையினுடைய பொறுப்பு. அதை எங்கிட்ட விட்டுருங்க. அதை கருப்பண்ணகிட்டே கேட்காதீங்க, எங்கிட்ட விட்டுருங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா இங்க வந்துட்டு நானும் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு போனேன் இல்லைங்களா? கோயிலுக்கு நிதி வேண்டுமா, மத்திய அரசிலிருந்து பிரசாத் திட்டத்தில் வாங்கிட்டு வரும். மாநகராட்சியினுடைய தரத்தை உயர்த்தணுமா, சிறப்பு நிதி கொண்டு வரும். அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க ஐயா. வாய்ப்பு மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இங்க நிற்கக்கூடிய தாமரைக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுங்க. எல்லோருக்குமான சின்னம் தான் இது. தமிழக 169 இடத்துல ரெட்டலை, 32 இடத்துல 33 இடத்துல தாமரை, 11 இடத்துல குக்கர், 18 இடத்துல மாம்பழம். மிச்சத்தில் நம்முடைய கூட்டணியினுடைய சின்னங்கள். எங்கேயும் நாம் தரம் பிரித்து பார்ப்பது கிடையாது. குடும்பமா நிற்கிறோம் ஐயா. ஆரம்பித்த பொழுது கட்சிகளாத்தான் ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு இந்த 1 மாதம் கழித்து குடும்பமாக நிற்கின்றோம். அவங்க ஆரம்பிக்கும் போது கட்சி ஆரம்பிச்சாங்க. கூட்டணி கோயிலுக்கு வெளியே அந்த தேங்காய் உடைச்சாங்கன்னா சிதறி கிடக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி சிதறி சிதறி கிடக்கிறானு. இங்க காங்கிரஸ் இந்த தேங்காய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அனைத்து மாநகரத்தினுடைய செயலாளர் அண்ணா நீங்க கூட நிக்கிறீங்க, உங்க கூட நாங்க நிற்போம். 2029 59 MP அனுப்பணும். எல்லோரும் சேர்ந்து பணி செய்து அன்னைக்கு 59க்கு 59 அடிப்போம். உங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பு நிச்சயமாக அமர்வீர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆற்றல் மிகுந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ஜெய் சதீஷ் அவர்கள், கருணாகர் கார்கே அவர்கள் வந்திருக்கின்றார்கள் தேர்தல் பணிக்காக. அவருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் மாநகர செயலாளர் சிறுசெஞ்சல் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள், புரட்சி பாரதம் அறிவுடை நம்பி அவர்கள், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் அண்ணன் சுரேஷ் அவர்கள், ஐஜேகே அண்ணன் ஸ்டீபன் அவர்கள், புதிய நீதி கட்சி அண்ணன் ஸ்ரீபதி செந்தில் அவர்கள், அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை வெற்றிவேல் அவர்கள், மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சுரேஷ் அவர்கள், மக்கள் முன்னேற்ற கழகம் ராஜேஸ்வரன் அவர்கள், வளரும் தமிழக கட்சி பழனிவேல் அவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அருமை சகோதரர் சங்கர் அவர்கள், முக்குளத்தூர் புலிகள் அமைப்பு அண்ணன் இளையராஜா அவர்கள், சோழ பேரரசு கட்சி அருமை அண்ணன் மகேந்திரன் அவர்கள், நம்முடைய
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி கழக செயலாளர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய ஒன்றிய மண்டல தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், மிக முக்கியமாக பொதுமக்கள் பெரிய நம்பிக்கையோடு எழுச்சியோடு எனக்கு தஞ்சாவூர் சரித்திரத்திலே பதிவு செய்யும் அளவுக்கு நம்முடைய நடைபயணம், இந்த 1 கிலோமீட்டருக்கான நடைபயணம் எழுச்சியோடு, குழந்தைகளோடு, தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. அதை பார்க்கும் பொழுது மன நிறைவோடு இங்கிருந்து கிளம்பி திருவையாறுக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். தஞ்சாவூரிலே வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்தி விட்டீர்கள். ஆனால் கருப்பு முருகானந்தம் அவர்கள் உங்கள் குரலோடு சட்டமன்றத்துக்கு போவாங்க, உங்களுக்காக பேசுவாங்க, உங்களோட துணை இருப்பார்கள். அதற்காக நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. அதுக்கு மேலே இருக்கும். அவனுடைய அனைத்து குற்றங்களும் எரிக்கிறதே அந்த நெருப்புக்கு வேலை. அதனால இவன் எவ்வளவு குற்றம் வச்சுருக்கான் வச்சுக்கிறேன்ற கணக்கே அவர் போடுறதில்லை. இப்போ அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னா நாஸ்திக புறா.